இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தக்காளி ரசம் தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் புளியை இந்த அளவு கூட புளி ஊற வச்சுக்கலாம். நான் புளிப்பு அதிகம்னா ஊறிருக்கேன். கம்மியாக புளிப்பு வேணாலும் கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மல்லி போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி வெறும் மிளகு மட்டும் ஒரு 3 ஸ்பூன் வறுத்துக்கோங்க. ஜீரகத்தையும் அது போல் வறுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நம்ம போடுறதில்ல, தேவையான அளவு போட்டுப்போம். பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ப கீறி வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா பிசறி விடுங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா பிசறி விட்டதுக்கப்புறம் இது போல் இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் பொடிஞ்சு வச்ச மிளகு ஜீரகம் இருக்குல்ல, அது பாதி அளவு போட்டுக்கோங்க. பூண்டு, பட்டை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பூண்டு அதையும் நல்லா வாசம் வர வரையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டு வாசனை வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம பசஞ்சு வச்ச தக்காளிலாம் இருக்குல்ல, அதையும் அதில் போட்டுக்கோங்க. புளித்தண்ணி அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வாயில் டேஸ்ட் பாருங்கள், உப்பு போதுமா புளிப்பு போதுமானு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு லைட்டாக இது போல் கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி நெய் விட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போதும். நீ விட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு மறுபடியும் அதில் தூக்கி ஊற்றுனீங்கன்னா சுவையான ரசம் ரெடி ஆகிடும். ரசம் ரொம்ப கொதிக்க விட வேணாம், ரசம் ரெடி ஆகிடும். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.